பிள்ளை இல்லாம வீடு வெறிச்சோடியில அதுக்கு என்னன்னு ஒண்ணு. ரொம்ப நாள் இந்த லீவ் விட்டுட்டாங்கல்ல, அதான் நமக்கு அப்படி தோணுது போல. பாவது இருந்தாலும் நம்ம என்ன ஏச்சு எசும் அதுல இல்லாட்டாலும் தேட வேண்டியது. இப்பதான் நாளைக்கு கல்யாணம் கல்யாணம் இருக்கும் நமக்கு. இப்பமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருவா. இனி கல்யாணம் தான் கலைஞ்சா நம்ம தான் போய் பார்க்கணும்னு இருக்கும். அவங்க எப்ப வர முடியும்? பிள்ளைகள் இருக்கும், மாப்பிள்ளைய வேலைக்கு விடணும். நினைச்ச நேரத்துக்கு வர முடியுமா? அக்கா லட்சுமி அக்கா, எப்போ நீங்க சொல்லவே இல்ல? ஆமா டோலி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வயிற்றுல பாப்பா என்ன செய்யி? பாத்து எவ்வளவு நாளா ஆச்சு பத்தியா? ஆமா, உங்களுக்குதான் இப்ப அங்க இருக்கதே மறந்துட்டீங்களே. நாங்க நினைச்சோம் நீங்க அந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டீங்களோன்னு நினைச்சோம். ஆளையும் காணல, ஒரு போனும் இல்ல. ஒருவேளை அங்கதான் வீடு வீடு மாறிட்டீங்களோ, அந்த அண்ணன் தான் அங்க இருக்கோ அப்படின்னு நினைச்சோம். ஞான டோலி கோவமா? எங்க அக்கா பாவம்லாமா, அவளுக்கு அங்க யாரு இருக்கா சொல்லு. நான் போனனால கூட மாட ஒத்தாசை நின்னுகிட்டேன். அதுக்கு சொல்லலக்கா, ஒத்தாசைக்கு நிக்க வேண்டியதான். அதுக்குன்னு ஒரே இதாவா நிக்கணும்? என்ன போன் கூட நீங்க என்னன்னு கேட்கலையே போன்ல கூட? ஆமாம்மா, லீவு வேறையா. அவங்க அப்பாவும் இல்ல. அவங்க அப்பாவும் 4 நாள் திருச்சியா எங்கேயோ போயிருந்து மீட்டிங், அப்படியே அங்க வந்துட்டாங்க. அதான் சரி, அப்புறம் வீட்டுல ஆளும் இல்லைல்ல, நான் சொல்லிட்டு அங்க என்னாச்சு, அதான் அவங்களெல்லாம் பார்க்க முடியல. அம்மா இவளெல்லாம் காணும். இங்க தாமரக்கா, உமா, தூங்கி யாரையும் காணும். எல்லாம் நீங்க வந்திருக்குன்னு தெரியாதுல்ல. தெரிஞ்சிருந்தா இப்ப காலையிலேயே வந்து உட்காந்துருப்பாளுங்க. நாங்க இப்ப நம்ம இங்க ஆரி ஒர்க்கு கடை ஒண்ணு திறந்துருக்கு பாத்தீங்களா? கடையில எனக்கு நீ சீமந்தம் பட்டு வேற எடுக்க போண்டியது இருக்கு. அதான் இப்ப எடுத்து தந்தான்னா நீ 5-6 நாள் தாங்க இருக்கு சீமந்தத்துக்கு. அதான் இப்ப எடுத்து தந்தா ஆரி ஒர்க்கு போட்டு தருவீங்களா என்னன்னு கேட்கதான் போலாமேன்னு வந்தேன். அது இப்படி நேர மாசம் வந்துட்டு இப்படி ஒத்தையிலேயம்மா நீ போவ? உன் மாமியார் எப்படி விட்டுச்சுன்னு? எங்க அத்திட்டு இப்ப யாரு சொல்லுகா? எத்தே கொஞ்சம் வாசல்ல நிக்கந்தே, கொஞ்சம் நடக்கந்தே, காத்தோட்டமா இருக்கும்லாத்தே அப்படின்னு சொன்னேன். சரிம்மான்னு சொன்னாங்க. அவங்க நீ நடந்துட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. சரி, இங்க இருந்து பார்த்தா அந்த கடை அந்த இருக்கலக்கா, அந்த கடை தான். சரி கேட்டுட்டு வருவோமேன்னு போறேன். பார்த்தா நீங்க இங்க இருக்கீங்க. ஆரி ஒரு கடையா? இங்கயா? அப்படி அது ரொம்ப ரூபா ஆகும். ஒரு பிளவுஸுக்கு 10,000 ரூபாய் 8,000 ரூபாய் ஆகும் சொல்லுவாங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நமக்கு 800 ரூபாய்ல இருக்கு. 800 ரூபான்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஒரு 2000 ரூபாய்க்கு வச்சா கொஞ்சம் நல்லா கிராண்டா இருக்கும். இந்த படத்துல எல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். நான் அதான் நீ பட்டு எடுக்கல, இனிதான் எடுக்க போனுச்சு. கேட்டாச்சுன்னா அவங்க போட்டு தருவேன்னு சொன்னாங்கன்னா அது கணக்கு பண்ணி நம்ம சாரி எடுக்கலாம். போட்டு தர மாட்டேன்னு சொன்னா அது கணக்கு பண்ணி எடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்டோனு கீனு எல்லாம் வாங்கி ஒட்டலாம்ல. அதான். அப்படியா? சரி சரி, இன்னைக்கு போட்டு நீ இப்படி ஒத்தையெல்லாம் போவாதம்மா. ஏன்னா நேர மாசம் ஆயிடுச்சு பத்தியா. யாரையாவது கூட கூட்டிட்டு போ. இல்ல நம்ம வீடு எல்லாம் பக்கத்துல ஆள் இருக்க அவன் துணைக்கு. யாரையாவது போன் பண்ணி கூப்பிட்டா வருவா, கூட மாட போ. சரியா? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு. 9 மாசம் தொடங்கியாச்சுல. ஆமாக்கா, முந்தானத்தான் தொடங்குச்சு. பரவாயில்ல, கிட்ட இல்லாட்டாலும் இந்த கணக்கெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களே என்ன? ஆமா, எனக்கு தெரியாதா? ஏக்கா ஏக்கா, என் கூட நாளைக்கு கொஞ்சம் பட்டு எடுக்க வரீங்களாக்கா? நீங்கன்னா கொஞ்சம் அழகா செலக்ட் பண்ணுவீங்க. நான் எங்க அம்மா தான் எடுக்கணும்னு நிக்கி. எங்க அம்மாட்ட சொன்னேன், ரூபா மட்டும் தந்துருமா, நான் போய் எடுத்துக்கிறேன், நீ எடுக்கிறதுல எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப எங்க அம்மா ரூபா தாரேன், உனக்கும் அவங்களுக்கும் வீட்டுக்காரங்களுக்கும் எடுங்கன்னு சொல்லிட்டு. அதான் நல்ல வேலை, யாரை கூட்டிட்டு போகுது இந்த அரவேக்கடெல்லாம் கூட்டிட்டு போனா எனக்கு ஏதாவது செலக்ட் பண்ணுவாங்க. அதான் என்னடான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நல்ல வேலை, கடவுளா உங்களை இன்னைக்கு என் கண்ணு முன்னால காமிச்சிருக்காது. நாளைக்கு அம்மா எப்ப போகணும்? காலையிலயா மத்தியானமா? எப்ப போகணும்னு சொல்லு, நான் அதுக்கு அப்படி வீட்டுல வேலையை முடிச்சிருவோம்ல. ஏக்கா, நாளைக்கு காலையில ஒரு 11 மணி போல போமாக்கா. காலையில போனாதான் வெளிச்சத்துல பட்டு எடுத்துட்டு வரலாம். சாயங்காலம் தான் லைட்ல ஒரு கலரா இருக்கும். நம்ம கொண்டு வரும்போது வெளியே கொண்டு போய் இன்னொரு கலரா இருக்கும். நாளைக்கு போவாங்க, கொஞ்சம் வாங்கக்கா என் கூட. அப்படியா? சரிம்மா சரி. அப்ப நாளைக்கு காலையில இதே நேரத்துக்கு கிளம்புவோம். வேலையெல்லாம் காலையில முடிஞ்சிடும். அப்புறம் மத்தியானம் உள்ள வேலை, மத்தியானம் பிள்ளைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் வேலை. சரி, அப்ப நாளைக்கு போவோம்னா. 4-5 நாள்ல சீமந்தம் இருக்குக்கா. என் வீட்டுக்காரர் வந்து சொல்ல வருவார். நேத்தன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அந்த அக்கா இல்லையே, எப்படி சொல்லதுக்கு போன்ல சொல்லுவோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் தான் சொன்னேன், சரி அப்ப போன்லயா சொல்லுங்க, சீமந்தத்துக்காக வரட்டு அப்படின்னு சொன்னேன். இவங்க ஏதாவது போன் பண்ணாங்களாக்கா? இல்லையம்மா, போன் பண்ணலையே. சரிங்களா, போன் பண்ணாதான் நல்லதா போச்சு. நீங்க தானே வந்துட்டீங்களே, நேர்ல இருந்து சொல்லிடலாம்ல. சத்தியா நீங்களே எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அங்க விசேஷம் நல்லபடியா முடிஞ்சாக்கா? ஆமாம்மா, விசேஷம் நல்லபடியா முடிஞ்சு. என்ன லட்சுமிக்கா, எப்போ வந்தீங்க? நான் நேத்து வந்தேன் பத்துக்கோ. நல்லா இருக்கியா? பிள்ளைல எப்படி இருக்கு? காலேஜ் போயிருக்கா? ஆமாக்கா, எல்லாரும் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா விசாரிக்கூடிய அளவுக்கு ஆகி போச்சு. முன்னாடி அடிக்கடி இருந்து எல்லாரும் இருந்து பேசிட்டு இருப்போம். இப்போ ஒவ்வொரு ஆளா நம்ம குரூப்ல இருந்து பிரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. குரூப்பா? என்ன குரூப்? ஏ குரூப்பா பி குரூப்பா? ஆமா, ஏ குரூப் தான். ஏ குரூப். முன்னாடி எல்லாரும் இருந்து பேசிக்கிட்டே இருப்போம். இவ குழந்தை உண்டான்னு அவ இப்ப வரதில்ல. 2வது நீங்க ஊருக்கு தான் போயிட்டே இருக்கீங்களே தவிர வீடு வாங்கி இருக்க மாட்டேங்க. நானும் உமாவும் தான் இருந்து பேசிட்டு எடுத்துட்டு இருப்போம். அவளும் இப்ப வரதில்லை. ஏதோ டெய்லரிங் கிளாஸ் போறாளாம், அதனால வர முடியலன்னு சொல்லுதா. இப்ப நான் மட்டும் தான் ஒத்தையில அங்கே இருப்பேன். ஆமா, ஒத்தையில உட்காந்து என்ன செய்வ? இருந்து தூங்கிட்டு தானே இருப்ப. இருந்து தூங்கி விழுவ. சும்மாவா இருப்ப?
ஆமா, ஒத்தையில இருந்து பின்ன தூங்காம என்ன செய்வாங்க? சும்மையே நமக்கு கண்ணை கறக்கும். இன்னும் ஒத்தையில இருந்தா தூக்கம் வரதான் செய்யும். ஒன்ன மாதிரியா வேலை செய்யாம இருந்து தூங்குறதுக்கு? வீட்லயும் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுக்கிட்டு தான் இருந்து தூங்குவேன், தூங்குனாலும். அதானே பார்த்தேன். என்ன இன்னும் இழுக்கலையேன்னு. என்ன இழுக்கலைன்னு அவளுக்கு தூக்கம் வராதுல்ல. உன்னையே நான் இழுக்கேன்? நீ என்ன சொன்ன அதுக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். அப்படிதானக்கா? இம்மா தொடங்கிட்டீங்களா 2 பேரும்? தூங்கி இங்க அந்த ஆரி கடை திறந்துருக்கலாம், அங்க ஆளு இருக்கா இல்லையா? ஏன் இப்பதானே கடை தொடங்கி இருக்கு, அதுக்குள்ளேயே எடுத்து மூடிட்டு போறான், அங்கதான் இருப்பான். என்ன வாயை வைக்காத, இப்பதான் தொடங்கி இருக்காங்க, அது கடையில மூட வச்சிடாத வாயை திறந்து. ஆமா, நான் வாயை வச்சோன்னு அவன் கடையை மூட போறான். போயாங்க. சரி, ரொம்ப வாயெல்லாம் பேசாத. என் கூட இந்த கடை வர வா. ஆரி ஒர்க்கு போடுவாங்களாம். எனக்கு இப்போ பிளவுஸ் வேற இருக்கு, ஒரு துணி தைக்க கொடுக்கணும். இன்னைக்கு போட்டா என்னைக்கு தருவாங்க என்னன்னு கேட்க போகணும். வரியா? ஏன் உனக்கு வாய் இல்லையா? நீ போய் கேளு. வாய் எனக்கு இருக்கு, இருந்தாலும் உன் அளவுக்கு வாய் வராது பத்தியா. நீனா கொஞ்சம் குறைச்செடுத்து பேசி, உன் வாயால பேசி எடுத்து குறைச்செடுத்து தருவ. நம்மன்னா அப்படி இல்ல, சொன்ன வேலையை அப்படி குடுத்துட்டு வருவோம்ல, அதுதான் நான் கூப்பிடுவேன். ஏம்மா தாயே, வா வந்து தொலை. லட்சுமி அக்கா இப்ப வாரேன். என்னக்கா முகத்தையும் உருன்னு வச்சுட்டு வர? வா, அந்த கடையில டீயும் வடையும் வேணா வாங்கி தரேன். என்னது, டீயும் வடையுமா? சரி சரி, வா வா, இப்பவுமே போவோம். வாய் எங்க இருந்து எங்க வர போகுது பேரு. வாசியில எது கிடைச்சாலும் குடிச்சிடுறது. என்னது? இல்ல சீக்கிரம் போம்மா, என் மாமியா தேடிட்டு இருப்பாங்க. வாசல்ல வாக்கிங் போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன். வா சீக்கிரம் போவோம். அப்பாக்கு ரூம் என்ன நீட்டா இருக்கு, அழகா இருக்கு. இனி இந்த ரூம்ல நம்ம இருந்துடலாம் போல இருக்க. அப்பா வேணா அந்த ரூம்ல படுக்க சொல்லலாம், சூப்பரா இருக்கு. கதவை அடைச்சிட்டு வருவோம். இந்த நிகி லூசு வந்தாலும் வந்துடும். சந்தோஷத்தோட போன் பேசணும், அவ்வளவுதான். பார்த்தா தீந்து. ஐயா ஜாலி, நீ சந்தோஷத்தை நிம்மதியா பேசலாம்ப்பா. கதவை அடைச்சாச்சு. சார் இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாரோ? இதயத்தை கயிறு கட்டி இருக்க வழிபடும் ஒரு சிந்தும் இரு கண்கள், உயிர்வாகும் சிறு இதழ்கள், என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. சத்யாவும் நம்ம அன்னைக்கு செல்ஃபி எடுத்தோமே, அந்த போட்டோவை காணவே இல்லை. இந்த போல்டர் தானே போட்டு வச்சிருந்தோம். சத்யா போட்டோவே நம்மகிட்ட அவ்வளவா இல்லை. இனிமேல் என்ன பண்ணணும்னா போட்டோ நிறைய எடுக்கணும். எடுத்து பேசாம ஒரு பென்ட்ரைவ்ல ஏற்றி ஒளிச்சு வச்சிட வேண்டியதான். நம்ம மொபைல திடீர்னு திவ்யாவையா பார்த்து அம்மாட்ட போட்டு கொடுத்துருவா. அட சத்யாவை நினைச்சிட்டு இருந்தா சத்யாவே போன் பண்ணிட்டா. ஹலோ, என்ன மேடம், எப்படி இருக்கீங்க? போய் 2 நாள் ஆச்சு, ஒரு போன் இல்ல, ஒரு மெசேஜ் இல்ல. ஆமா 2 நாள் எங்க, முந்தானதான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்புனேன். நேரத்தை வீட்டுல கொஞ்சம் பிஸிப்பா. கொஞ்சம் துணி இருந்துச்சா, அதை வச்சு காய போட எடுக்க, நானே தங்கச்சிதான் வீடு கிளீனிங் அப்படி இப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இருந்துச்சு, பேச முடியல. இன்னைக்கு காலேஜுக்கு போனேன். காலேஜ்ல வச்சு பேசுறேன்னா முடியல, பூ மாதிரி மொபைல் கொண்டு வரலையா, அதனால பேச முடியல. அதான்ப்பா அடிக்க முடியல. இப்பவும் எங்க அப்பா பெட்ரூம்ல வந்து கதவை லாக் பண்ணிட்டாக்க பேசிட்டு இருக்கேன். நிகி வந்தா அவ்வளவுதான், அவ அங்க இருந்து லேப்டாப்ல நோண்டிட்டு இருக்கா. எப்ப வரான்னு தெரியல. சரி அதுக்கடையில உங்கள்கிட்ட பேசிடுவேன்னா போன் பண்ணேன். ஓஹோ, மேடம் ஃப்ரீயா இருக்கானா கால் பண்ணீங்க, இல்லாட்டா கால் பண்ண மாட்டேன் அப்படிதானே? அப்படிலாம் இல்லைங்க, உங்கள்கிட்ட பேசாம வேற யார்கிட்ட பேச போறேன். சரி சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க? ஆமா சத்யா சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? காலேஜ் போனியா இன்னைக்கு? ஆமாங்க, இன்னைதான் 3rd இயர். 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. இன்னைக்கு 3ஆவது வருஷம். அது மட்டும் இல்லைங்க, எங்க காலேஜ்ல எங்க கிளாஸ்ல ஒரு பொண்ணு இப்ப புதுசா ஜாயின் பண்ணிருக்கு. பார்த்தா எப்பவும் ஃபேஸ சோகமாவே வச்சிட்டு இருக்கு, யார்கிட்டயும் ரொம்ப பேசுறது இல்ல. இப்ப என்கிட்டயும் பூமாட்டையும் நல்லா பேசிக்கிட்டாங்க. இப்ப என்னன்னு கேட்டோம், அவங்க சொல்ல விரும்பல. சரி நாங்களும் வேண்டாம்னு விட்டுட்டோம். என்ன சுகமா உங்களுக்கு? நீ ஏன் அவங்ககிட்ட எல்லாம் போய் கேக்குற? பேசாம இருக்க மாட்டியா சத்யா? அப்படி இல்லைங்க, பாவமா இருந்துச்சுல. சரி ஏதோ சோகமா இருக்காங்களா, தனியா உட்காந்துருக்காங்களேன்னா கூப்பிட்டு பேசணும். நல்லாதான் பேசுறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ சோகம், பாவம், என்ன பிரச்சனையோ. சரி சரி, அவங்களுக்கு என்ன பிரச்சனையாலும் இருந்துட்டு போட்டு. சரி நான் நாளைக்கு காலையில வருவேன், நீ கிளம்பி நிக்கிற. ஓகே? என்னது நாளைக்கு காலையிலயா? என்ன விளையாடுவீங்களா? காலேஜே இன்னைக்குதான் தொடங்கி இருக்கு. நாளைக்கு உடனே எப்படிங்க லீவ் போட முடியும்? போங்க, அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. சத்யா வர வர மாத்தி மாத்தி பேச நல்லா படிச்சிட்ட நீ. அன்னைக்கு கேட்டதுக்கு என்ன சொன்ன? இன்னைக்கு நான் இந்த உங்க ஊர்ல இருக்கேன், எப்படி நான் வெளியே போக முடியும், யாராவது சொல்லுவாங்களான்னு சொன்னேன். சரி அதுல ஒரு லாஜிக் இருந்துன்னு சொல்ல. நாளைக்கு கூப்பிட்டா காலேஜ் 2வது நாள் சொல்லுவேன், இங்க அடுத்த வாரம் கூப்பிட்டா காலேஜ் 7 days 8 days சொல்லுவியா? அப்படியெல்லாம் இல்ல சந்தோஷ், நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே, நாளைக்கு லீவ் போடனா எப்படி?
அதெல்லாம் அப்படிதான். நான் நாளைக்கு வருவேன், நீ லீவ் போட்டுதான் ஆகணும். நம்ம ஷாப்பிங் போறோம், அப்புறம் மால் போறோம், உங்க ஊர்ல என்னெல்லாம் ஃபேமஸோ அங்கெல்லாம் போறோம். ஓகேவா? இல்ல நாளைக்கெல்லாம் வராதீங்க சொல்லிட்டே. வேண்டாம், நாளைக்கு நான் வரமாட்டேன். நாளைக்கு தான் எனக்கு கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேனால யாரும் எந்த கிளாஸும் எடுக்கல. நாளைக்கு கண்டிப்பா கிளாஸ் எடுப்பாங்க. நீங்க சார் வரவே வேண்டாம் சொல்லிட்டேன். நீங்க வந்துட்டு அப்புறம் ஏன்ட சண்டை போடக்கூடாது சொல்லிட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சத்யா. என்ன செய்வே அதை செய்வே. நாளைக்கு நம்ம போறோம் போறோம் போறோம். ஏன் சந்தோஷ் இப்படி சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வேண்டாம் சந்தோஷ், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் காலேஜ் படிச்சவர் தானே. செகண்ட் டே எப்படியும் கிளாஸ் எடுப்பாங்கல்ல. கிளாஸ் எடுத்த பெண்ணா? கிளாஸ் தான் பூ மாதிரி இருக்கா, அவள்கிட்ட கேட்டு என்னென்னு நடத்தினாலும் நீ கேட்டுக்கோ. ஆனா நீங்க சரியான பிடிவாதக்காரர் தான், போங்க. அதெல்லாம் முடியாது சத்யா. நான் நாளைக்கு கண்டிப்பா காலையில வருவேன். ரவி கூட தெரியாது, ரவியை கூட்டு வர மாட்டேன், நான் தான் வருவேன். நம்ம ரெண்டும் ஃபுல்லா ரவுண்ட் பண்ண போறோம் சொல்லிட்டேன். சும்மா இருங்க, வேண்டாம். ஏதாவது பார்த்தா கூட பிரச்சனை ஆயிரும். இது எங்க ஊரு, யாராவது பார்த்தா அவ்வளவுதான். நீ சரியான ஆளுதான். உங்க ஊர்னா உங்க ஊருங்க, இங்கன்னா எங்க ஊருன்னு சொல்ற, அப்படித்தானே? எந்த ஊரா இருந்தாலும் சரி, பிரச்சனையே இல்ல, வரத பாத்துக்கலாம். நீ நாளைக்கு கிளம்பி நிக்கிற, அவ்வளவுதான். பயமா இருக்கு சந்தோஷ், எனக்கு நான் இப்பெல்லாம் வந்ததே இல்ல. எனக்கு இப்படிதான் பழக்கம். 4-5 வரை டெய்லி பைக்ல கூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கேன். விளையாடாதீங்க சந்தோஷ், பிளீஸ் சந்தோஷ், வேண்டாம். நம்ம இன்னொரு நாள் பாக்கலாம். சத்யா, நாளைக்கு வர முடியுமா முடியாதா அதை மாத்திரம் கரெக்டா என்ன சொல்லணும். சும்மா அப்படி இப்படிலாம் என்ன பேசிட்டு இருக்க கூடாது. சரி, கோவப்படாதீங்க, வாரேன். இதான் சத்யா. பிளீஸ் சத்யா, உனக்கு என்ன பத்த பாவமா இல்ல? நம்ம எங்கேயுமே போனது இல்ல. சரி, இப்ப மாதிரி எங்கேயா போலான்னா நீ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க, வரமாட்டேன்னு. பிளீஸ் நாளைக்கு எனக்காக ஒரு நாள். கிளாஸ் டைம் எப்படி 10 to 4 தானே? உன்னை வந்து 3:50 3:30 வேணா கொண்டு விட்டுருவேன், சரியா? சரி, என்னமும் பண்ணுங்க. பயமாதான் இருக்கு. நிக்கி கதவு தட்டுறான்னு நினைக்கேன். சரி, வைக்கட்டுமா? கொஞ்ச நேரம் பேச மாட்டா, இதான் சத்யா பிடிக்காது. கொஞ்ச நேரம் பேசு சத்யா. இப்ப நான் போன் பண்ணேன். அதான் நாளைக்கு வாரேன்னு சொல்லிருக்கீங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். வைங்க போன. இந்த லூச